அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ப எலக்ஷன் டைம்ல வந்து தமிழ்நாட்டில உள்ள அரசியல் கட்சிகள் தான் ஏதோ ஒரு கட்சி ஆளப் போறாங்க. நம்ப ரெகுலரா எல்லாமே ஓட்டு போட்டுட்டு தான் இருக்கோம். ஆ எப்படியாவது அவங்க பிரெயின் வாஷ் பண்றாங்க. எப்படியாவது யாருக்காவது ஓட்டு போட்டுருவோம். எல்லாரும் ஓட்டு போட்டுர்றோம். ஆனா அவங்க தான் வந்து தமிழ்நாடு அரசுனா வந்து எல்லாருமே அரசு குடும்பமா பார்க்கணும். மொத்தம் இருக்கிறது ஒரு அப்ராக்ஸிமேட்டா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். 1,00,000 பேர் தமிழ்நாட்டில வாழறோம்னு வச்சுக்கங்களேன். அதில வந்து ஒரு 10,000 பேருக்கு மட்டும் அரசு வேலை குடுக்குறாங்க. மீதி 10,000 பேர் வந்து அரசியல்வாதியும், மத்த ஆளுங்கலாம் சேர்ந்து அவங்க இந்த தனியார் காலேஜ், தனியார் ஸ்கூலு, தனியார் ஹாஸ்பிட்டலு, தனியார் ஹோட்டல்ஸு, அ தனியார் பஸ்ஸு இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அ அதனால வந்து அவங்க நல்லா இருக்காங்க. இந்த 10,000 வந்து அரசு வேலை அரசு ஸ்டாஃபா இருக்காங்களா, அவங்க ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து எல்லாமே எளிதில் சலுகை கிடைக்குது. பேங்க்ல லோன் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேரேஜ் கூட பார்த்தீங்கன்னா, அரசு வேலையில உள்ளவங்க தான் அவங்க வந்து ஒரு பொண்ணோ, பையனுக்கோ அவங்களுக்கு வந்து சீக்கிரமா கல்யாணம் நடக்குது. மத்த இருக்கிற ஒரு 75% ஆளுங்க என்ன என்ன செய்றாங்க, அவங்க ஒரு தனியார் கம்பெனில வேலை செஞ்சா கூட, அந்த தனியார் கம்பெனி நல்லா இருந்தா தான் அவங்களுக்கு சம்பளம். இவங்களுக்குலாம் 31ஆம் தேதியே சம்பளம் குடுத்துடுறாங்க. ஆனா, அவங்கலாம் வந்து அந்த தனியார் கம்பெனி நல்லா இருந்தா தான் 1ஆம் தேதி, இல்ல 5ஆம் தேதி, இல்ல 10ஆம் தேதி அதுபோல சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அது அது வந்து அந்த கம்பெனி நல்லா குரோத்தா போயிட்டு இருந்தா தான் அவங்களுக்கு கூட இன்கிரிமென்ட். இல்லன்னா அப்படியே தான் போயிட்டு இருக்கு. வேலை இருந்தா செய்யுங்க, இல்லன்னா போங்கன்னு சொல்லிர்றாங்க. மத்த ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோ ஓட்டுறாங்க, மத்த கூலி வேலை செய்றாங்க. ஏகப்பட்ட பேர் என்னென்னவோ வேலைலாம் செய்றாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்கலாம் எங்க போய் நிப்பாங்க? இவங்க மட்டும் போராட்டம் பண்ணா, இவங்களுக்கு சம்பளம் இது ஏத்து குடுத்துறீங்க. எல்லாமே பண்றீங்க. எல்லாரும் தானே ஓட்டு போடுறாங்க. எல்லாரும் தான் ஓட்டு போடுறாங்க. நீங்க வந்து ஒரு இது மட்டும் நீங்க அந்த அரசு ஊழியர் மட்டும் பார்த்தீங்கன்னா, அவங்க மட்டும் ஓட்டு போடட்டுமே! நாங்கலாம் எங்களுடைய பிரச்சனைலாம் எப்படி சொல்றது உங்ககிட்ட? அதனால நீங்க நல்லா யோசித்து பாருங்க சார். நீங்க வந்து எல்லாத்தையுமே நீங்க அரசா மாத்த சொல்லல நாங்க. இந்த 4, 5 இருக்கு இல்லைங்களா? நம்ம கல்வி, மருத்துவம், அதுக்கப்புறம் வந்து போக்குவரத்து துறை, இந்த ஹோட்டல்ஸ் இதெல்லாம் தான் உங்கள மாத்த சொல்றோம் சார். இது வந்து நீங்க மாத்துனீங்கன்னா ஓரளவு எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும். நீங்க அரசு வேலை வந்து ரொம்ப கஷ்டமாக்கிறீங்க. அது வேலை கிடைக்காத போல நீங்க கஷ்டமாக்கிறீங்க. அது எளிதா கிடைக்கும் சார். இது போல பண்ணுங்க. நாங்கலாம் இப்போ வந்து நாங்களும் சந்தோஷமா இருப்போம். நாங்களும் தானே ஓட்டு போடுறோம். அத நெனச்சு பாருங்க சார். நாங்களும் ஓட்டு போடுறோம். அரசு அரசு ஊழியர் மட்டும் உங்களுக்கு ஓட்டு போடல. நாங்களும் தான் எல்லாருமே தான் ஓட்டு போடுறோம்.